எல்லாருக்கும் மாலை வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். நம்ம கொஞ்சம் வெளியில போறோம் அப்படின்னா, வெளியில சாப்பிட்டு வந்துடுறோம். இல்ல வர்றதுக்கு டைம் ஆகுது. அந்த மாரி ஏதாச்சும் ஒரு சிச்சுவேஷனால வீட்ல செய்ற சாப்பாடு வந்துட்டு வேஸ்ட்டா போகுங்க. அப்படித்தான் நானுமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, வீட்ல சமைச்சு வச்சுட்டு கொஞ்சம் வெளியில போற வேலையாயிடுச்சு. வெளியில போயிட்டேன். வீட்டுக்கு வர்றதுக்கு டைம் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு அங்கவே சாப்பிட்டுட்டும் வந்துட்டேன். அதனால் இன்றைக்கி நம்ம வீட்டில் செஞ்ச சாப்பாடு அப்படியே இருக்குது. நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி தான் வெளியில் போகிற சுச்சுவேஷனோ இல்லை சாப்பாடு எக்ஸ்ட்ரா செஞ்சிட்டாவோ இல்லை ஏதோ ஒரு காரணத்தால் சாப்பாடு மீந்து போயிடும். அப்போ வந்துட்டு அந்த சாப்பாட்டை வந்து வேஸ்ட்டு பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி வேஸ்ட்டு பண்ணாமல் நான் சொல்கிற மாதிரி என்னுடைய சேனலில் நிறைய ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். மீதமுள்ள பழைய சாப்பாட்டில் நம்ம எத்தனையோ வெரைட்டி செய்யலாம். ஆல்ரெடி நான் ஏற்கனவே ஒரு 2-3 வீடியோவுக்கு மேலே போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்குமே நம்ம மீதமுள்ள இந்த சாப்பாட்டில் ஒரு வித்தியாசமான வெரைட்டி தான் செய்ய போகிறோம். ரொம்பவே டேஸ்டான வெரைட்டி. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் லெமன் தாங்க எடுத்திருக்கேன். இப்போ இந்த பழைய சாப்பாட்டை லெமன் சாப்பாடாக மாற்ற போகிறோம். ரொம்பவே டேஸ்டான முறையில் ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஏன்னாக்கா இது ஒரு நாள் முன்னவே நம்ம லெமன் போட்டு நல்லா அதில் ஊற விட்டு கலரி வச்சு அப்புறமா நம்ம அதை ஃப்ரை பண்ணுறோம் இல்லையா, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம புளி சாதம் தக்காளி சாதம்லாம் செய்கிறோன்னாலும் தக்காளி சாதம் அந்த மாதிரி முன்னவே போட்டு கலரி வச்சு செய்ய முடியாது, கெட்டு போகும். ஆனால் புளி சாதம்லாம் செய்யும்போது ஒரு நாள் முன்னவே நம்ம சாப்பாட்டில் புளியை போட்டு கலரி வச்சு அதை வறுக்கிற சாப்பாடு இருக்குது பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த லெமன் சாப்பாடுமே. இது வந்துட்டு ஒரு நாள் முன்னே இது பழைய சாப்பாடு வேஸ்ட்டாக போகக்கூடாது அப்படின்னு தான் நம்ம செய்கிறோம். ஆனாலுமே இந்த ஒரு நாள் முன்னவே நம்ம இந்த லெமனை போட்டு இன்றைக்கி நைட்டு சாப்பாடு மீறுதுன்னா அந்த நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லெமனை நல்லா கட் பண்ணி எடுத்து அந்த சாறை மட்டும் அதில் பிசைஞ்சு விட்டு அந்த கெட்டு போகாமல் அந்த புளிப்புத்தன்மை இருக்கிறதுக்காக நம்ம லெமன் சாறை வந்து பிசைஞ்சு விடுறோம். ஆனால் அது கூட வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் இது 2ம் போட்டு நல்லா கலரி அந்த சாப்பாட்டை நல்லா அமுக்கி வச்சிட்டோம்னா மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு அதை ஃப்ரை பண்ணும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இதுக்கு மேலே பழைய சாப்பாடு மீந்து போகுது, வேஸ்ட்டாக போகுதே, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அரிசி வாங்கி சாப்பாடு செய்கிறோம் அப்படி இப்படின்னுலாம் சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க. நம்ம நல்லா இந்த மாதிரி புளி சாதமோ இல்லை லெமனோ போட்டு நல்லா கலரி அமுக்கி வச்சுட்டு மறுநாள் வந்துட்டு நம்ம அதை வந்துட்டு நல்லா தாளிப்பு கொடுக்கும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு நான் தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் 2ம் போட்டு இந்த லெமன் சாறை வந்துட்டு நல்லா தேவையான அளவுக்கு லெமன் சாறு புளிப்பு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு லெமன் சாறை வந்து பிசைஞ்சு விட்டு அதை சாப்பாட்டை வந்து நல்லா கலரி அமுக்கி வச்சுட்டேன். இது வந்துட்டு நைட்டு கலரி இந்த மாதிரி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்ப்போம். மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா இதை தாளிப்பு கொடுக்க போகிறேன். அதுக்கு நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே பாருங்கள், நம்ம நைட்டு சாப்பாடு கிளறி வச்சோம் இல்லையா, அது இப்போ அந்த மஞ்சள் எல்லாம் நல்லா ஊறிட்டு கலரே சேஞ்ச் ஆகி மஞ்சள் கலரில் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இதுக்கு நான் என்னென்ன தேவையானது எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய், ஜீரகம், வெந்தயம்னு சொல்லிட்டு எல்லாம் கலந்த கடுகு, அது கூட பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பருப்பு, கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஆல்ரெடி உப்புத்தூள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலரி வச்சுருக்கோம். இப்போ வந்துட்டு தாளிப்பு கொடுக்க போகிறேன். லெமன் சாப்பாடு அப்படிங்கிறதுனால வெங்காயம்லாம் போடலை, பூண்டு போடலாம். நான் வந்துட்டு பூண்டு உரிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுனால பூண்டு போடலை. தேவையான அளவுக்கு எண்ணெயை விட்டு எண்ணெயில் வந்துட்டு கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையை போட்டு அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம்
கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு இது ரெண்டும் கலந்து வச்சுருக்கேன். அதுவுமே லைட்டாக போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா அது செவர்ற லெவலுக்கு வதக்கி விடுவோம். பருப்பு நல்லா செவந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகாய் நம்ம வால் வாலாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, நீங்கள் வேணும்னா சிறுக கூட கட் பண்ணிக்கலாம். இந்த பச்சை மிளகாயை போட்டு பச்சை மிளகாயுமே செவரட்டும். எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு சாப்பாடு கம்மியாக தானே இருக்குது, அதனால் நான் கம்மியாக தான் எண்ணெய் விட்டுருக்கேன். பச்சை மிளகாய் நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி மஞ்சத்தூளும் உப்புத்தூளும் போட்டு சாப்பாடு கிளறி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா இந்த மாதிரி உடச்சி விட்டு அதுக்கப்புறமா கொட்டி நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். நான் வந்துட்டு கிளறிட்டே இருக்கிற டைமில் கதிர் வந்துட்டு அம்மா நான் கிளற விடுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் எடுத்து கிளறிட்டுருக்கான். அவன் இந்த சமையல் கட்டுக்கு வந்தாவே ஒரே ஸ்டைலெல்லாம் காட்டுவாங்க பாருங்களேன். அது அந்த கிளறது கூட எப்படி கிளறான் பாருங்கள், ஏதாச்சும் பண்ணி உருட்டிகிட்டே இருப்பான். இதை தூக்கி அதில் போடுவான். என்ன சொல்கிறது, இந்த சமையல் கட்டே ஒரு நாஸ்தி பண்ணிவிடுவான். எனக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகிற வேலையை 1 மணி நேரமாக ஆக்கிட்டு போயிடுவான். வேலையை அதிகப்படுத்திட்டு போயிடுவான். அந்த மாதிரி செய்வான். ஒரு 1/4 மணி நேரம் போல் நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி கிளறிட்டே இருந்தோம்னா லெமன் சாதம் ரெடி. நம்ம லெமனை வந்துட்டு தனியாக பிசைஞ்சு விட்டு அந்த தண்ணியை கொதிக்க வச்சு சாப்பாட்டில் கிளறுவோம். ஆனால் அதை விட இந்த சாப்பாட்டில் லெமனை போட்டு நல்லா லெமன் சாறை வந்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் அந்த சாப்பாட்டில் ஊற விட்டு அதை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. லெமன் சாதமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ இதில் நீங்கள் லைட்டாக தேங்காய் வேணுனாலும் துருகி போட்டுக்கலாம். நான் கொத்தமல்லி மட்டும் கிள்ளி போட்டிருக்கேன். தேங்காய் லைட்டாக துருவி போட்டு கூட சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் பழைய சாப்பாட்டை லெமன் சாப்பாடாக ரொம்பவே டேஸ்ட்டான லெமன் சாப்பாடாக மாற்றிருக்கோம். கலர்ஃபுல்லான சாப்பாடு, அது மட்டும் இல்லை ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பழைய சாப்பாட்டை இதுக்கு மேலே வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.